ஸ்ரீ மாத்ரே நமஹா. நேத்திக்கு 31லேருந்து 40 நாமா பார்த்தோம். இன்றைக்கி 41லேருந்து 50 நாமா பார்ப்போம். ஸ்ரீ இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா கூடகுல்பா கூர்மபிருஷ்ட ஜெயஷ்ணு பிரபதான்விதா நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜனதமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா சிஞ்சாணமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளீமந்தகமனா மகாலாவண்ய சேவதி சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. இது வரைக்கும் 51 நாமா வருது. 41வது நாமா இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகாயே நமஹா. இந்திரகோபம் அப்படின்னா சின்னஞ்சிறிய இரத்த கலரில் உள்ள பூச்சி, அதுக்கு பேர் தம்பல பூச்சி அப்படின்னு சொல்லுவாள். இதை மருவி கூட தாம்பூலம்னு வந்திருக்கலாம்னு சொல்கிறதும் உண்டு. பரிக்ஷிப்த அப்படின்னா சுற்றி இறுக்கி பிடிச்சுன்னு இருக்கான். என்னதை பிடிச்சுன்னு இருக்குன்னா ஸ்மரதூணாப, ஸ்மரன் அப்படின்னா மன்மதன், தூணாப அப்படின்னா தூணி, ஜங்கிகாய நமஹா. அம்பரா துணியை, மன்மதனுடைய அன்பரா துணியை இந்த பூச்சிகள் மொய்த்து கொண்டிருப்பது போல அம்பாளின் கணுக்கால் பகுதி இருக்கு அப்படின்னு அம்பரா துணி போல, மன்மதனுடைய அம்பரா துணி போல கணுக்கால் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பூச்சிகள், இந்த தம்பல பூச்சி மொய்த்து கொண்டிருப்பது போல அம்பாளோட கணுக்கால் பகுதி சக்கச்சவேல்னு இருக்கும். 42 கூட குல்பாயே நமஹா. தசைகளால் மறைந்திருக்கும் கணுக்கால்களை உடையவள். அதாவது எலும்பு அமைப்பே தெரியாமல் அவ்வளோ அழகாக இருக்கும் அம்பாளோட கணுக்கால். 43 கூர்ம பிருஷ்ட ஜெயஷ்ணு பிரபதான்விதாய நமஹா. கூர்மம்னா தெரியும், ஆமை. பிருஷ்டம் முதுகு பக்கம். ஜெயஷ்ணுன்னா வெல்லக்கூடிய. பிரபதான்விதானா புறங்கால்களை உடையவள். கூர்மாவதாரத்தில் ஆமை எவ்வளோ வெயிட்டை தூக்கக்கூடிய முதுகை உடையதோ அந்த மாதிரி அம்பாளோட முதுகும் பிரம்மாண்ட மண்டலத்தையே தாங்குபவளாக அவ்வளவு கடினமானதாக இருக்குது அப்படின்னு இங்கே தெரியறது. 44 நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணாய நமஹா. தன்னை வணங்கும் பக்தர்களின் அறியாமையை மறைக்கக்கூடியவள். நகங்களிலிருந்து வரக்கூடிய ஒளி பிரகாசம் இவளை தேடி நமஸ்காரம் செய்யும் பக்தர்களின் தமோ குணத்தை, அறியாமையை மறைக்கக்கூடியது அப்படின்னு வருது. 45 பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹாயே நமஹா. சரோருஹா அப்படின்னா தாமரை புஷ்பம், பராகிருத அப்படின்னா ஜெயிக்கப்பட்டு விட்டது, பிரபாஜால ஒளி பிரபை, பதத்வய 2 பாதங்கள். எப்படி இருக்கான் அம்பாளின் 2 பாதங்களை பார்த்த தாமரை புஷ்பங்கள் என்ன பண்ணித்தான், மென்மையான ஒளியை பார்த்து தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதாம். 2 பாதங்களை பார்த்து நாங்கள் கார்த்தால பூத்து சாயங்காலம் சூம்பி போயிடுறோம், ஆனால் உன்னுடைய பாதங்கள் எப்பவுமே அப்படியே தாமரை புஷ்பங்கள் மென்மையாக ஒளியை பார்த்துட்டு நம்மெல்லாம் இதுக்கு ஒப்புமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுத்தான். அதான் சொல்கிறா. 46 சிஞ்சன் மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. நன்றாக ஒளிர்கின்ற மணி, ரத்தன மணிகளை கொண்ட மஞ்சீரம்னா சிலம்பு. மஞ்சீரம்ங்கிறது ஒரு ஆபரணம், சிலம்பு, கொலுசுன்னு வச்சுக்கலாமே. அலங்கரிக்கப்பட்ட அழகான திருவடி தாமரைகளை கொண்டவள் அப்படின்னு வருது. அதில் என்ன பண்ணிட்டு இருக்கா, கிங்கிணின்னு சத்தம் வர மாதிரி அம்பாளோட மஞ்சீரம் இருக்கு அப்படின்னு சொல்றார். மீனாட்சி பஞ்சரத்னத்தில் கூட சொல்றார் ஆதியாச்சாரியார், சிஞ்சன்னூபுர கிங்கிணி மணிதராம் பத்ம பிரபாபாசுராம் அப்படின்னு மீனாட்சி பஞ்சரத்னத்தில் கூட இந்த கிங்கிணி அப்படிங்கிறது வருது. 47 மராளி மந்தகமனா. மராளி மந்தகமனான்னா அன்னப்பறவை. அன்னப்பறவை போல மிருதுவாக மென்மையாக நடப்பவள். அன்னப்பறவையிலையும் பெண் அன்னப்பறவை ரொம்ப பேடு, அன்னப்பேடுன்னு சொல்லுவா இல்லையா, அது ரொம்ப நிதானமாக மிருதுவாக நடக்குமா. அந்த மாதிரி சிதக்னி குண்டத்துலேருந்து ஏந்து வர அம்பாள்
அப்படியே மென்மையாக நடந்து வராளாம். 48 மகாலாவண்ய சேவதிகி. மகாலாவண்ய, லாவண்யம்னா அழகு, மகாலாவண்யம்னா பெரிய அழகு, பேரழகின் சேவதிகின்னா ட்ரெஷரி, பெட்டகம், பெட்டகமாக இருப்பவள், பேரழகின் பெட்டகமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் வருதுங்க. 49 சர்வாருணாயை நமகா. சர்வாருணாய நமகான்னு எங்கும், அதாவது முழுவதுமாக சிவப்பாக இருப்பவள், அக்னியை போன்ற சிவப்பாக இருப்பவள். அக்னியிலேருந்து வெளியில் வந்தால் கூட அந்த அக்னியோட சிவப்பாகவே இருக்காளாம் அம்பாளுங்க. 50 அனவத்யாங்கியை நமகா. அனவத்ய அப்படின்னா குறை சொல்ல முடியாத, அங்கின்னா ஆர்கன்ஸ், குறை சொல்ல முடியாத அழகை உடையவள் அப்படின்னு இங்கே 50வது நாமாவுக்கு அர்த்தம் வருது. 51வது நாமா சர்வாபரண பூஷிதாயி நமகா. எல்லா ஆபரணங்களாலேயும் அலங்கரிக்கப்பட்டவள். சர்வாபரண பூஷிதாய் நமகா, எல்லா விதமான ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாக குண்டத்திலேருந்து வெளியில் வந்த அம்பாள். அம்பாளோட தோற்றம் இங்கே பூர்த்தி ஆறுது. இந்த அதிகாரமும் இங்கே தான் பூர்த்தி ஆறுது. குண்டத்திலேருந்து வெளியில் வந்தால் கேசாதி பாதம் வர்ணனை வந்தது. கேசம், பாதம், கையில் என்ன வச்சுன்னு இருக்கா, கழுத்து, அப்புறம் கைகள், இடுப்பு, கால்கள், கணுக்கால்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இங்கே குண்டத்திலேருந்து வெளியில் வந்த அம்பாளோட தோற்றம் இங்கே பூர்த்தி ஆறுது. இந்த 51 நாமாவையும் மனசில் நிறுத்தி அம்பாளை அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திண்டு நம்ம இதை ஜபம் பண்ணுவோம். இந்த நாமாவை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டுட்டா பின்னாடி வர நாமாக்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நன்னா ஒட்டிக்கும். அதற்கு அவளே அருள் புரிவாள் அப்படின்னு சொல்லி இங்கே முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே.